சார் யாரா இருந்தா என்ன சார்? ஆபீஸ் ரூல்ஸ் என்ன? யார் வெளியில இருந்து வந்தாலும் ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போடணும் தானே? ஐயோ, ஆனா இவனை மட்டும் கேட்டா தெனாவட்டா உள்ள போறான். என்ட்ரி போட சொன்னா திமிரா பேசுறான். ஐயோ மீரா, என்ட்ரி போடணும்னு சொன்னது வெளியாளுங்களுக்கு, சாருக்கு இல்ல. என்ன சார் இவனை போய் சார் மோர்லாம் சொல்லிக்கிட்டு? ஏன் இவர் என்ட்ரி போட மாட்டாராமா? அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாமா, உண்மையிலேயே இவர் அவ்வளவு பெரிய ஆள் தான். சார் என்ன சார் சொல்றீங்க? இவர் தாமா நம்ம சேர்மேன் மேடத்தோட பையன் குணால் சார். சார் என்ன சார் சொல்றீங்க? இந்த ஆபீஸோட ஓனரே இவர்தாமா. சாரி சார். நீங்க யாருன்னு தெரியாம உங்களை போய் என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார், புது பொண்ணு ஏதோ கடமை உணர்ச்சியில நீங்க யாருன்னு தெரியாம பேசிருச்சு. பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க சார். ஆனா மீரா ரொம்ப நல்ல பொண்ணு சார், நல்ல டேலண்டான பொண்ணு கூட. டேலண்ட் மட்டும் இல்ல, கொஞ்சம் திமிரு சேர்ந்து இருக்கு. இது வரைக்கும் என்னை யாரும் இப்படி கேள்வி கேட்டதில்ல. ஆனா நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குமா. எப்படியோ குணால ஆபீஸ்க்குள்ள வர வச்சாச்சு. இந்த சக்தியை எப்படி குணால் ரூம்குள்ள அனுப்புறது? நம்ம போய் சொன்னா சந்தேகம் வந்துரும். என்ன பண்ணலாம்? இந்த மேனேஜர் தான் சரியான ஆளு. அவனை வச்சு காரியத்தை சாதிச்சிட வேண்டியதுதான். யோ, என்னையா வேலை செய்றீங்க? நான் ஒருத்தர் இல்லனா வேலை நடக்காது போல் இருக்கேங்க. எல்லாத்தையும் நானும் இழுத்து போட்டு செய்யணுமா? எந்த வேலையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஏன் தலை தான் உருளுது. நல்லா வந்து சேர்ந்துருக்க பாரு. போயா, போய் வேலையை முடிச்சு கொண்டு வா, எடுத்துட்டு போ. இவங்க கூட. குட் மார்னிங் மேடம். யோ மேனேஜர். மேடம், கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே மேடம். யார் வராங்கன்னு முக்கியம் இல்ல, யார் என்ன வேலை செய்ய போறாங்கங்கறது தான் முக்கியம். மேடம் புரியலையே மேடம். அதை விடு. இப்ப நான் சொல்ல போறத நல்லா புரிஞ்சுக்கோ. சரிங்க மேடம், சொல்லுங்க. இந்த ஃபைலை மீரா கிட்ட கொடுத்து குணால் கிட்ட கொடுக்க சொல்லி அவர் ரூமுக்கு போக சொல்லு. மேடம், இது எதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து வாங்கி மீரா கிட்ட கொடுத்து அத குணால் சார்ட்ட கொடுக்க சொல்லணும்? அதுக்கு நானே நேரா குணால் சார்ட்ட கொடுத்துறேனே மேடம். யோ, அது எனக்கு தெரியாதா? நான் சொல்றத நீ செய். அப்பதான் மீராவை என்னால பழி வாங்க முடியும். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாயா, அவ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. நான் யாருன்னு அவளுக்கு காட்ட வேண்டாம். சரிங்க மேடம், இப்ப என்ன பண்ண போறீங்க? மீரா இந்த ஃபைல கொடுக்க குணால் ரூமுக்கு போவா. குணால் அவகிட்ட தப்பா நடந்துப்பான். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு மீரா தான் குணால் கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, சிவா சார் வருவாரு, மீராவை அப்படி பார்த்தா அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாரு. பரவாயில்லையே, சட்டுன்னு கற்பூர மாதிரி புடிச்சுக்கிட்ட. இதுதான் என் பிளான். மேடம், இது வேண்டாம் மேடம். பாவம் மீரா நல்லா படிச்ச பொண்ணு மேடம். வீட்டு கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு வேலைக்கு வந்திருக்கு. அத கெடுத்த பாவம் நமக்கு வேண்டாம் மேடம். யோ, அவ யார்? இங்க பார், நான் சொல்றத நீ செய். வேண்டாம் மேடம், இந்த பாவத்தை என்னால செய்ய முடியாது மேடம். நீ மட்டும் நான் சொல்றத செஞ்சனா நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். எனக்கு எதுவும் வேண்டாம் மேடம். என்னையா நீ பொழைக்க தெரியாத ஆளா இருக்க? சரி, இங்க உனக்கு ஒரு மாசம் சம்பளம் என்ன? 25,000 ரூபாய் மேடம். ஒரு வருஷத்துக்கான சம்பளத்தை உனக்கு ஒரே நாள்ல தரேன். என்ன சொல்ற? யோ, என்னையா யோசிக்கிற? இல்ல மேடம், ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? எதுவுமே ஆகாது. அதான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு பயப்படுற? ஒரு சின்ன ஃபைல குடுக்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கான சம்பளத்தை நீ வாங்க போற.
அத நினைச்சு சந்தோஷப்படுவியா? இங்க பாரு, இந்த உலகத்துல நம்ம பொழைக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அத விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு பாரபட்சம் பார்த்தனா நடு தெருவுல தான் நிக்கணும். ஒருவேளை நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாளோ? சரி விடு, நீ ரொம்ப யோசிக்கிற. நான் வேற யார்கிட்டயாவது கொடுக்கறேன். மேடம் மேடம், ம், என்ன? நானே கொடுத்துறேன், கொடுங்க மேடம். தட்ஸ் குட். நீ பொழைச்சுப்ப. எந்த ஹெல்ப்னாலும் தயங்காம கேளுங்க. மீரா, சொல்லுங்க சார். இந்த ஃபைலை கொண்டு போய் குணால் சட்டை கொடுத்துருமா? ஃபைல் தானே சார், என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். பாவம் மீரா மேடம், அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். டேய், நீ எதுக்கு அதிக பிரசித்தனமான வேலையெல்லாம் பாக்குற? உன்னை நான் கொரியர் அனுப்ப சொன்னனே, அனுப்பிட்டியா? முதல்ல அந்த வேலையை செய், போ. சரிங்க சார். மீரா, இந்த ஃபைலை கொண்டு போய் சார்ட்ட கொடுத்துருமா? சார், எதுக்கு சார் அவரை திட்டுறீங்க? அவர் சொன்னது சரிதானே, ஃபைல் தானே, அது அவரே கொண்டு போய் கொடுத்துருக்கலாமே. நீ என்ன வந்ததுல இருந்து நான் சொல்றத கேட்கவே கூடாது முடிவே பண்ணிட்டியா? இந்த ஆபீஸ்ல மேனேஜருங்கிறதுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. கொடுக்க சொன்னா கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? சரி சார், கொடுங்க. இது அப்பவே செஞ்சிருக்கலாம்ல, குடிங்க. இந்த ஆளுக்கு ஸ்ரீனிவாசன் பேர் வச்சதுக்கு பதிலா சுள்ளிவாசன் பேர் வச்சிருக்கணும். இப்ப பாரு சுள்ளு சுள்ளுன்னு விழறாரு. மேடம், சக்சஸ். Excuse me, sir. May I come in? Yes, come in. அப்பாடா, சக்தி குணால் ரூம்குள்ள போயிட்டா. இத உடனே சுபத்ரா மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். யாரம்மா? பேசு பேசு. சொல்லுங்க சார். மேடம், புரியுது மேடம், புரியுது. மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த சக்தி குணால் ரூம்குள்ள போயிட்டா மேடம். நான் இப்போ பையனோட ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க போயிடுவேன். அங்க என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். ஓகே சார். என்னம்மா, என்னாச்சு? சித்தா சக்தி இன்னைக்கு. என்ன விஷயம்? இந்தாங்க சார். என்ன ஃபைல் அது? தெரியல சார், மேனேஜர் சார் கொடுக்க சொன்னாரு. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? யார் எது கொடுத்தாலும் அப்படியே கொண்டு வந்துருவியா? என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா? எதுக்கு சார் நான் பார்க்கணும்? எனக்கு அது அவசியம் இல்லாதது. ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு, அதுவும் ஒரு போஸ்டிங்ல இருந்துக்கிட்டு இப்படியே irresponsible-ஆ இருப்ப? சார், மேனேஜர் கொடுக்க சொன்னாரு, நான் கொடுத்தேன். என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு எனக்கு தோணல. அது எனக்கு தேவையில்லாதது கூட. ஃபைல கொடுக்காம ஏன் டேபிளே வச்சிருந்தாதான் அது இன்னும் irresponsible நினைக்கிறேன். கொண்டு வந்து கொடுத்ததை irresponsible நீங்க நினைச்சா அது ஏன் தப்பு இல்ல. இந்தாங்க சார். ஏய், யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்படிதான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கூட கூட பேசுவியா? சார், இது என்ன சார் வம்பா போச்சு? நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்ன, அவ்வளவுதான். இதுல எங்க சார் மரியாதை இல்லாம போச்சு? ஏய், நான் யாருன்னு தெரியும்ல. நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல சார். வேலைக்கு வர்றது ஆபீஸ் ஒர்க்க பாக்குறதுக்கு, நீங்க யார் என்னன்னு பாக்குறதுக்கு இல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டாஃப் கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம ஏன் முன்னாடி எப்படி பேசுற? மேனஸ் இல்லாம பின்னாடி பேசினா ஓகேவா? சார், ஸ்டாஃப்ங்கிறவங்க கண்ணாடி மாதிரி.
நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும். ஒரு லூசு பையில எம்டி ஆக்கி எனக்கு இருந்த மரியாதையே கெடுத்துட்டான். ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டாஃப் இவ கூட மரியாதை இல்லாம பேசுறா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஸ்கல் சிவா எம்டி ஆனதுதான். அதனால தான் நீ எல்லாம் இப்படி பேசுற. சார் வேணாம் சார். என்னை பத்தி நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா சிவா சாரை பத்தி தப்பா பேசாதீங்க. ஓ சாரு, சிவா சாரு, உன்னை பத்தி பேசும்போது உனக்கு கோவம் வரல, ஆனா அந்த அரக்கிற்கனை பத்தி பேசும்போது உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? சார் திரும்பவும் சொல்றேன், சிவா சாரை மரியாதை இல்லாம பேசாதீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவ? என்னமோ புருஷனை திட்டினா பொண்டாட்டி வரிஞ்சு கட்டிட்டு வருவாளே, அந்த மாதிரி வர? ஒருவேளை அவன் உன்னை கரெக்ட் பண்ணிட்டானோ? அவன் கரெக்ட் பண்ணானா இல்ல நீ கரெக்ட் பண்ணியா? அவன் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நீ தான் பாக்குறதுக்கு சும்மா கும்முன்னு இருக்க, அழகாவும் இருக்க. உன்னை பார்த்தா எனக்கே என்னமோ மாதிரி இருக்கு. அவன் கண்ணு முன்னாடியே இருக்க, உன்னை சும்மாவா விட்டு வச்சிருப்பான்? ஆள் இல்லைன்னா சாப்பாடு தட்டுல நாய் வாய் வைக்கிற மாதிரி கண்ட நாயெல்லாம் என்கிட்ட வருது. வர ஆத்திரத்துக்கு மூஞ்சி முகரையெல்லாம் அடிச்சு பேத்துறணும் போல இருக்கு. ஆனா மாமா, உங்க ஒருத்தருக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன். ஹலோ ஹலோ, என்ன யோசிக்கிற? ஓஹோ, பிளாஷ்பேக்கோ? ஆமா, உன்னை அடிக்கடி அவன் ரூமுக்கு கூப்பிட்டுருப்பானே. நீயும் வேலை இருக்கிற மாதிரி நம்பி போயிருப்ப. ஆனா அவன் வேலை எதுவும் கொடுத்துருக்க மாட்டான். உன் அழக ரசிக்க தான் கூப்பிட்டுருப்பான் இல்ல? என்னடி, அவன் தொட்டா இனிக்குது, நான் தொட்டா கசக்குதா? வேண்டாம் சார், திரும்பவும் சொல்றேன், உங்க நடவடிக்கை சரியில்லை. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இன்னும் நான் தப்பு செய்யவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயும் தப்பு செய்யறேன்னு சொல்றா? சார் மரியாதையா பேசுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மரியாதையை பார்த்தா நடக்குமா? இல்ல என்ன? நான் சொல்றது சரிதானே? கையெடுங்க. இங்க பாருங்க, மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. கோவம் வருதா? அப்படி தாண்டி தொடுவேன். என்னடி பண்ணுவ? செருப்பு பிஞ்சிரும். புதுசு வாங்கி தரேன். உனக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஐயோ, உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஏய், வா. ஓடி வா. ஏய். ஏய். வா. நான் சொல்றேன்ல. ஓடி. என்னடி? ஏய். வா. ஓடி. ஏய். ஹலோ மேடம், சீக்கிரமா வாங்க மேடம். வந்துகிட்டே இருக்கும். ம், ஓகே மேடம். விடு, என்ன விடு. வேணாம், விடு. பாரு இந்த பொண்ணு மீராவை பண்றா. ஏய், சொன்ன கேளு, விடு. விடு, என்ன விடு. வேணாம், விடு. ஏய் எல்லாரும் வாங்க, எல்லாரும் கூட்டிட்டு பாருங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம் வாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஏய், என்ன விடு.
சொல்லு சங்கீதா. மேடம் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, இங்க நிலைமை மோசமாயிட்டே போகுது. நீங்க இப்ப வந்தாதான் நாம நினைச்சதை செய்ய முடியும், இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம் மேடம். நான் ஆபீஸ் வாசலுக்கு வந்துட்டேன். ஒரே நிமிஷத்துல உள்ள வந்துருவேன். ஓகே மேடம். எதுக்கு எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? உள்ள நடக்கிற கொடுமையை நீங்களே போய் பாருங்க. விடுங்க, ஏங்க அப்படி பண்றீங்க? போட்டு பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. மாட்னியா? ஐயோ 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 ஐயோ, இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்றது? பட்ட பகல்ல அதுவும் ஆபீஸ்ல இப்படி ஒரு அசிங்கம் நடக்குது. எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறீங்களே, அவளை அப்படியே அடிச்சு துரத்த வேண்டாம்? பொண்ணுங்கிற வெக்கம் கொஞ்சமாவது இருக்கா? எப்படி நிக்கிறா பாரு, மானம் கட்டவ. எனக்கும் 60 வயசாச்சு. இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ண பார்த்ததே இல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க தான் யாரும் கேட்கல. நல்லவ யாரு கெட்டவ யாருன்னு முகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம். இவ முகத்தை பார்த்தாலே எல்லாரையும் மயக்க வந்த மாதிரி இருக்கா. இந்த மாதிரி மானம் கெட்டவளுங்க இதே பழப்பாதான் சுத்துவாளுங்க. இன்னைக்கு இந்த ஆபீஸ், இங்க இருந்து நாம துரத்துனா நாளைக்கு வேற ஆபீஸ். இவளுங்கெல்லாம் அடங்கவே மாட்டாளுங்க. சின்ன வயசுலயே நல்லா அடிச்சு வளர்த்திருக்கணும். இவள சொல்லி என்ன பிரயோஜனம்? இவ அம்மா காரிய சொல்லணும். வளர்ப்பு சரியில்லை.
என்ன சிவா எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா அமைதியா இருக்க? இப்படி ஒரு மானங்கெட்டவன் நம்ம ஆபீஸ்க்கு தேவையா? இப்பவே அவளை அடிச்சு வெளியில துரத்த சொல்லு.